Taste the Daily. சென்னை தீநகரில் விடியாதிமுக அரசை கண்டித்து நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்த கழக பொதுச் செயலாளருக்கு கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. கடல் அலை போல திரண்டிருந்த பொதுமக்கள் விண்ணெதிர வெற்றி முழக்கமிட்ட நிலையில் பொதுச் செயலாளருக்கு செங்கோல் வழங்கப்பட்டது. சென்னை தீநகரில் அதிமுக தென் சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் தீநகர் சத்யா தலைமையில் நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளருக்கு செங்கோல் வழங்கப்பட்டது. பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட கழக பொதுச் செயலாளரை வரவேற்று பேசிய தென் சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் வரும் தேர்தலில் அதிமுக மகத்தான வெற்றியை பெறும் என சூளுரைத்தார். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி இந்த இரு தெய்வங்கள் ஆசையுடன் கழகத்தின் அணிவேராய் திகழ்ந்து கொண்டிருக்கும் அண்ணன் அவர்களின் அறிவுரையை பின்பற்றினாலே போதும். வரும் 26 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் மீண்டும் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சாதனை சாதனை என கூறும் ஸ்டாலின் செய்த ஒரே சாதனை உதயநிதியை துணை முதல்வராக்கியதுதான். சென்னை தீநகரில் விடியாதிமுக அரசை கண்டித்து நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். சாதனை சாதனை என்று சொல்லுகின்ற பொழுது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக்கணும் தான் சாதனை. வேற எந்த சாதனையும் இந்த ஆட்சியில பார்க்க முடியல. இந்த ஆட்சியில ஏழைகளுக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்தீர்கள், நாட்டு மக்களுக்கு என்ன பெரிய திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கின்றீர்கள்? ஒன்றுமே கிடையாது. குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் ஆட்சி அதிகாரத்திலே தொடர வேண்டும், அதுதானே உங்களுடைய நிலைப்பாடு. 2026 ஸ்டாலின் ஆட்சி அகற்றப்படும் என்றும் தமிழக மக்கள் தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் என்றும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. அதிமுக கூட்டணி வலிமையான வெற்றி கூட்டணி என்றும் பல கட்சிகள் கூட்டணியில் இணையும் என்றும் கழக பொதுச் செயலாளர் நம்பிக்கை. ஒட்டுமொத்த தமிழ் மக்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சி எப்பொழுது அகற்றப்படுகின்ற நேரம் வரும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, மக்களை சிந்திக்காமல் வீட்டு மக்களை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு 2026 தமிழ்நாடு மக்கள் தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள். வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறையை கண்டு திமுகவுக்கு பயம் வந்துவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். 4 ஆண்டு ஆட்சியில் கொள்ளையடித்ததை மறைத்ததால் திமுகவுக்கு பயம் வந்துவிட்டதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் சாடல். உங்களுக்கு பயம் வந்துவிட்டது, இடி பார்த்து பயம் வந்துட்டது, வருமான வரித்துறையை பார்த்து பயம் வந்துட்டது. சட்டமன்றத்தில் முன் வரிசையில் இருக்கின்ற அமைச்சர்கள் முகம் தொங்கி போயிருக்கிறது. யாருக்கு எந்த நேரத்தில் என்ன பிரச்சனை வருமோ என்று அஞ்சு அஞ்சு நடுங்கிக் கொண்டிருக்கின்ற காட்சியை சட்டமன்றத்தில் நாங்கள் பார்த்தோம். ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இடி பார்த்தோ வருமான வரி பார்த்தோ பயப்படல. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உட்பட அத்தனை பேருமே கடந்த 4 ஆண்டுல கொள்ளையடித்த பணத்தை, ஊழல் செய்த பணத்தை மறைத்த காரணத்தினாலே இன்றைக்கு ஈடியும் வருமான வரித்துறையும் விரட்டி விரட்டி உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் பயத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்துள்ளதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. தேர்தலின் போது திமுக அறிவித்த வாக்குறுதிகளில் 15% வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றவில்லை என்றும் கடும் தாக்கு. டாஸ்மாக்ல ஊழல் நடந்ததாக இடி டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் பிற அலுவலகத்தில் சோதனை விட்டாங்க. அதோட டாஸ்மாக் நிறுவனத்திற்கு சப்ளை செய்த
அந்த மதுபான ஆலைகள் சோதனை நடத்தப்பட்டது. அதில் 1000 கோடி முறைகேடு நடைபெற்றதாக செய்தியில் வெளியிலான. அதிமுக ஆட்சியில் சட்டத்தின் ஆட்சி நடந்து வந்ததாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். ஸ்டாலின் ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, பாலியல் குற்றங்கள் என சட்டம் ஒழுங்கு சீரழிந்துள்ளதால் சென்னையை தேர்ந்தெடுத்து விமானத்தில் வந்து திருடிச் செல்வதாக குற்றச்சாட்டு. இன்றைக்கு தமிழகத்தில் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இன்னைக்கு தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் பார்த்தீங்கன்னா தங்க நிலவரம் என்ன, வெள்ளி நிலவரம் என்ன, காய்கறி நிலவரம் என்னன்னு வரும். இப்ப கொலை நிலவரம் என்னன்னு தான் வந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட மோசமான ஆட்சி திரு ஸ்டாலினுடைய ஆட்சி. தினந்தோறும் பத்திரிகை ஊடகத்தையும் பிரட்டி பார்த்தா கிரைம் நேரமா இந்த ஊடகத்திலையும் பத்திரிகையில் வருது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவனை வெட்டுனா, அவனை வெட்டுனா, இங்க பாலியல் கொடுமை, இங்க திருட்டு, அங்க திருட்டு, இதுதான் தொலைக்காட்சியில் காட்டுறாங்க. இதுதான் பத்திரிகையில் வருகின்ற செய்தி. இந்த ஆட்சியில் நடக்கிற சாதனை. வேற என்னத்தை இந்த மக்கள் கண்டாங்க? எந்த பலனை பார்த்தார்கள் இந்த மக்கள்? ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் எம் முனியசாமி ஏற்பாட்டில் அமமுக ராமநாதபுரம் மாவட்ட பொருளாளர் கணேசன் அதிமுகவில் இணைந்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் இணைந்த அவருக்கு வாழ்த்து. கோவையில் விபத்தில் காலை இழந்த மாற்றுத்திறனாளிக்கு செயற்கை கால் வழங்கி உதவிக்கரம். செயற்கை கால் வழங்க ஏற்பாடு செய்த அதிமுக கவுன்சிலர் உள்ளிட்டோர் மக்கள் நல பணிகளை தொடர்ந்து செய்திட வேண்டும் என ஊக்கப்படுத்தி முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வாழ்த்து. திமுகவின் வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்த 1.5 லட்சம் மாணவர்கள் இன்று நீட் தேர்வு எழுதுகின்றனர். நீட் ரத்து செய்யப்படாது என்பதை தெரிந்தே வாக்குறுதி கொடுத்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை ஏமாற்றிய ஸ்டாலின் முதல்வரான பின் வாக்குறுதியை காற்றில் பறக்க விட்டதாக பெற்றோர்கள் ஆவேசம். நீட் UG 2024 தேர்வில் முறைகேட்டில் ஈடுபட்ட 26 MBBS மாணவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் 14 பேரின் சேர்க்கையை ரத்து செய்து அதிரடி உத்தரவு. மருத்துவ கல்வியின் நம்பிக்கையை சீர்குலைக்கும் இத்தகைய செயல்களை தவிர்க்க துல்லியமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தேசிய மருத்துவ ஆணையம் வலியுறுத்தல். தஞ்சாவூர் அருகே சீனிவாசபுரம் பகுதியில் குளத்தில் குளித்த 2 சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை அளித்த இளைஞர் உட்பட 4 சிறுவர்கள் மீது போக்சோ பாய்ந்தது. ஸ்டாலின் ஆட்சியில் சிறுவர்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களும் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே 16 வயது மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் மீது போக்சோ சட்டம் பாய்ந்தது. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதால் நாளுக்கு நாள் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடியைச் சேர்ந்த இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்தவர் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் வந்து மீண்டும் தகராறு செய்ததாக வழக்கு பதிவு. நீதிமன்ற உத்தரவை மீறி பாலியல் புகார்தாரர் விவரங்களை பகிரங்கப்படுத்திய காவல்துறை மீது பாதிக்கப்பட்ட பெண் தரப்பு மகளிர் ஆணையத்தில் புகார். சென்னை எழும்பூர் பகுதியில் மருத்துவ மாணவியின் ஆபாச வீடியோவை சமூக வலைதளத்தில் வெளியிட்ட திமுக பிரமுகர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது மீண்டும் மீண்டும் நிரூபணமாகி வருகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே காதல் திருமணம் செய்த இளைஞரை 13 ஆண்டுகள் காத்திருந்து ஆணவ கொலை செய்ய முயற்சி நடந்துள்ளது. 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் எதுவும் செய்ய முடியாமல் இருந்த கும்பல் ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதால் துணிச்சலுடன் கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருப்பதாக மக்கள் விமர்சனம். நாங்க ஊருக்கு வரும்போது அவங்கள்ட்ட கேட்டோம் சார், போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேட்டோம். ஊர்ல உள்ள பெரிய மனுஷன் தான் கேட்டேன் சார். அதுக்கு அவங்க சொன்னாங்க, நான் என் மவ தான், என் பேர பிள்ளைகளோ தான், என் மருமையன் தான், நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நீங்க வர சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சென்னை மேற்கு மாம்பலத்தில் விற்பனை பிரதிநிதி மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தி வழிப்பறி செய்த மதுபோதை ஆசாமிகள் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் தலைநகர் சென்னையிலேயே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக மக்கள் விமர்சனம்.
ராமநாதபுரத்தில் ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் பணம் கொடுப்பது தொடர்பாக ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கார் ஏற்றி கொலை. ஒரே கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் மீது கார் ஏற்றியதில் படுகாயமடைந்த 11 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் விடியா ஆட்சியில் சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கு. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் ரயிலில் கேட்பாரற்று கிடந்த 50 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கியது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு குட்கா புழக்கத்தை தடுக்க முடியாமல் திணறுவதாக மக்கள் வேதனை. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே கோயிலின் பூட்டை உடைத்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் திருட்டு. கொள்ளையர்களின் பொற்காலமாக திமுக ஆட்சி காலம் விளங்கி வருவதாக பொதுமக்கள் சாடல். திருப்பூரில் வலி நிவாரணி மாத்திரைகளை போதைக்காக விற்பனை செய்த இருவரிடம் இருந்து சுமார் 200 மாத்திரைகள் பறிமுதல். இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்கியதுதான் ஸ்டாலின் மாடல் அரசின் சாதனை என பொதுமக்கள் சாடல். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே இடப்பிரச்சினை காரணமாக ஏற்பட்ட தகராறில் 3 வயது குழந்தை உட்பட 9 பேரை போலீசாரின் கண்முன்னே வெட்டிய சம்பவத்தால் அதிர்ச்சி. மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையாக வேடிக்கை மட்டுமே பார்த்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாகவே நடந்து முடிந்த பணிகளுக்காக 2.2 கோடி ரூபாய் டெண்டர் ஒதுக்கீடு செய்த சென்னை மாநகராட்சி ஒவ்வொரு மாதமும் மாநகராட்சி முழுவதும் இதுபோன்ற 150 முதல் 200 டம்மி டெண்டர்கள் ஏற்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சுமார் 300 கோடி ரூபாயில் தென்பெண்ணையில் வீணாகும் நீரை 62 ஏரிகளில் நிரப்பும் திட்டத்தை திமுக அரசு கிடப்பில் போட்ட அவலம். திட்டம் செயல்படுத்தப்படாவிட்டால் 17,000 ஏக்கர் பாசன வசதி வீணாகும் என்பதால் இந்த திட்டம் அரசின் செயலிழப்பை சுட்டிக்காட்டுவதாகவும் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்தும் செயல்படுத்தவில்லை எனவும் விவசாயிகள் குற்றச்சாட்டு. எண்ணூர் மின் திட்டத்தில் நிலக்கரி ஒப்பந்தத்தில் தனியாருடன் இணைந்து செயல்படும் ஸ்டாலின் மாடல் திட்டங்களுக்கு இனி மத்திய நிதி கிடையாது. மத்திய அரசு திட்டவட்டம். ஸ்டாலின் அரசு பட்டியலின மக்களுக்கு பணி வழங்க முனைப்பு காட்டாமல் ஏமாற்றி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை சேப்பாக்கம் எழிலகத்தில் மத்திய மாநில SC ST அரசு ஊழியர்கள் மற்றும் மக்கள் கூட்டமைப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். அனைத்து துறைகளிலும் இடஒதுக்கீடு பதவி வழங்கப்படும் என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. இந்திய அரசு சாசனம் சொல்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அந்த அனைத்து துறைகளிலும் அனைத்து பதவி நிலைகளிலும் இடஒதுக்கீடு பதவி வழங்காது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. கோவை மாவட்டம் ஆனைமலை திமுக பேரூராட்சி துணைத் தலைவர் மகன் காரில் கடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதாக ஸ்டாலின் கூறி வரும் நிலையில் அவரது கட்சியைச் சேர்ந்தவர்களே சாலையில் பாதுகாப்பாக நடக்க முடியாத சூழல் இருப்பதாக மக்கள் விமர்சனம். திருப்பரங்குன்றம் அருகே மதுரை மேயரை முற்றுகையிட்ட மக்கள் அம்மா உணவகம் முன்பு இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதாகவும் ஸ்டாலின் ஆட்சியில் எந்த அடிப்படை வசதியும் முறையாக செய்வதில்லை எனவும் வாக்குவாதம். கேள்வி மேல் கேள்வி கேட்ட மக்களுக்கு என்ன பதில் சொல்வது என தெரியாமல் திகைத்து போன மேயர் விட்டால் போதும் என ஓட்டம். பஸ் ஸ்டாண்ட்ல வந்து கொட்டாங்க, குப்பை வச்சு ட்ரம் வச்சு கொட்டாங்க. அது ஹோட்டலுக்காரங்க மீன் கடைக்காரங்க கூட கழிவுகளை கூட அது கொட்டிடுறாங்க. அது வந்து சுடுகாட்டம் வந்து தண்ணியா வடியுது. அதை தாண்டி மார்க்கெட்டுக்கு வந்து காய் வியாபாரம் வரமாட்டாங்க. நாங்களே எவ்வளவு பொழுதுக்குள்ள வரமாட்டாங்க. மூக்கு குத்தி அப்படி ஐயோ மார்க்கெட் போல வாடகை வருது அப்படின்னு போயிடுறாங்க. சுகாதாரத்துறை அமைச்சர் வழங்கிய காப்பீடு அட்டை பயன்பாட்டில் இல்லை என கூறி சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை நிர்வாகம் நோயாளி ஒருவரை அலைக்கழிப்பதாக தகவல். கடந்த 10 நாட்களாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டிய பாதிக்கப்பட்டவர் ஸ்டாலின் அரசின் திட்டங்களை எல்லாம் விளம்பர திட்டமாக இருப்பதாக வேதனை. 2023 இந்த காப்பீடு திட்டம் ஒர்க் ஆகும்னு சொன்னாங்க. இந்த காப்பீடு திட்டம் ஒர்க் ஆகும்னு சொன்னோன்னே நான் என்ன பண்ணேன், புதுசாக அப்ளை பண்ணேன். கலெக்டர் அப்ளை பண்ணி வேலை ஹாஸ்பிட்டலில் மா சுப்பிரமணியம் மினிஸ்டரே கொடுத்த அந்த இந்த கார்டு இப்போ இங்கே வந்த பிறகு நான் சொல்கிறாங்க மறுபடியும் இந்த கார்டு ஒர்க் ஆகலைன்றாங்க. இப்போ இது கழுத்து ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன்றாங்க. அங்கே எங்கேயும் அலைய விடுறாங்க. ஏற்கனவே செக் பண்ணி தான் சொன்னாங்க. எத்தனை அலைய விடுறான்னு தெரியல. பதவி உயர்வு, காலி பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு நகரங்களில் அங்கன்வாடி பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டம்.
வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசை கண்டித்து ஒப்பாரி வைத்தும் சமையல் செய்தும் தொடர் போராட்டம். கட்டாய கடன் வசூல் செய்தால் கடுமையான தண்டனை என ஸ்டாலின் அரசு விளம்பரம் செய்யும் நிலையில் கிருஷ்ணகிரி அருகே கந்துவட்டி கொடுமையால் இளைஞர் தற்கொலை. ஸ்டாலின் அரசு கந்துவட்டி தடை சட்டத்தை முறையாக பின்பற்றாததால் தமிழகம் முழுவதும் கந்துவட்டி கும்பல்கள் அட்டூழியம் செய்து வருவதாக மக்கள் வேதனை. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலைக்குடி அருகே பெண்ணிடம் காவல் உதவி ஆய்வாளர் ஆபாசமாக வசைபாடும் ஆடியோ வெளியாகி அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் புகார் கொடுக்க வரும் பெண்களிடம் காவல்துறையினரே அத்துமீறி நடந்து கொள்வது தொடர்கதையாக உள்ளது. ராணிப்பேட்டையில் தனது வீட்டின் அருகே காரை நிறுத்த ஏதுவாக தடுப்பு கற்களை வைத்து சாலையை மறித்த திமுக நகர்மன்ற தலைவரின் கணவர். திமுகவினரின் அராஜகத்தால் ஆம்புலன்ஸ்கள், பள்ளி மாணவர்கள் கடும் அவதி. வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே 2வது நாளாக நடைபெற்ற அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தினரின் போராட்டத்தில் இருவர் மயக்கமடைந்ததால் பரபரப்பு. விடியா மாடல் அரசு தங்களை கடும் இன்னலுக்கு ஆளாக்குவதாக ஊழியர்கள் வேதனை. கடலூர் மாவட்டத்தில் உள்ள வீராணம் ஏரியின் கரையோரங்களில் நிறைந்திருக்கும் நுரையால் மக்கள் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் ரசாயன கழிவுகள் கலக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டியில் குப்பை வாகனத்தில் தூய்மை பணியாளர் ஏற்றிச் செல்லப்பட்ட அவலம். இதுதான் திறனற்ற திமுக ஆட்சியின் மனித நேயமா என பொதுமக்கள் கண்டனம். மயிலாடுதுறை அருகே கந்துவட்டி கொடுமை காரணமாக பூச்சிக்கொல்லி மருந்து குடித்து தற்கொலைக்கு முயன்ற பெண். செயல்திறன் குன்றிய திமுக ஆட்சியில் கந்துவட்டி கும்பலின் அடாவடி நாளுக்கு நாள் அதிகரிக்கும் அவலம். திருவள்ளூர் மாவட்டம் புட்லூரில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் பக்தர்களை ரவுடி போல் மிரட்டிய பூசாரி. கோயில்களில் தொடர் சர்ச்சைகள் நடக்கும் நிலையில் ஸ்டாலின் அரசு ஆன்மீக அரசு என பெருமை பேசிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் எங்கே சென்றார் என மக்கள் கேள்வி. ஏன் பக்தர்களை ஏன் மரியாதை இல்லாம பேசுறீங்கன்ற மணி 7 ஆச்சு, கோயில் திறக்கல என்னன்னு கேக்குறோம். திறக்க முடியாதுன்னு சொல்ல நீங்க யாரு? திறக்க முடியாது. நான் பக்தன், நான் பக்தங்க. ஓ, அவ்வளவு பெரிய ஆளா நீங்க? அவ்வளவு பெரிய ஆளா நீங்க? கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே நிலத்தகராறில் காவல்துறையினர் ஒருதலைபட்சமாக செயல்பட்டு காம்பவுண்ட் அமைத்து கொடுத்ததாக குற்றச்சாட்டு. சட்டத்தின் வழி நடக்காமல் கட்ட பஞ்சாயத்து செய்வதில் மட்டுமே ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை ஈடுபடுவதாக பாதிக்கப்பட்டோர் கடும் தாக்கு. திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே ஆன்லைன் விளையாட்டில் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணத்தை இழந்த கல்லூரி மாணவன் தூக்கிட்டு தற்கொலை. ஆன்லைன் விளையாட்டுகளை தடுக்காமல் ஸ்டாலின் அரசு கபட நாடகம் ஆடி வருவதால் இளைஞர்களின் வாழ்க்கை சீரழியும் அவலம். திருவள்ளூரில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 2வது நாளாக சுட்டெரிக்கும் வெயிலில் போராடிய அங்கன்வாடி பணியாளர்கள் மயக்கம். தங்களின் கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்காத மக்கள் விரோத அரசுக்கு அங்கன்வாடி பணியாளர்கள் கடும் கண்டனம். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்கக் கோரி பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க பணியாளர்கள் போராட்டம். விடியா ஸ்டாலின் அரசின் நிர்வாகம் செயலற்று கிடப்பதாக ஊழியர்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பெய்த ஆலங்கட்டி மழை காரணமாக பப்பாளி மரங்கள் கடும் சேதம். பொம்மை அரசின் அதிகாரிகள் சேதம் குறித்து கண்டுகொள்ளவில்லை என விவசாயிகள் வேதனை. சென்னை மாநகராட்சியில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 505 கோடி ரூபாய் சொத்து வரி வசூலிக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சியில் நல்லாட்சி என கூறி ஆட்சிக்கு வந்த பின் சென்னை மாநகராட்சியை குப்பை கூளமாக மாற்றிவிட்டு
அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தாமல் அனைத்து வரிகளையும் ஏற்றிவிட்டு வரி வசூலில் மட்டும் நம்பர் 1 என பெருமை பேசுவதற்கு ஸ்டாலின் அரசுக்கு வெட்கமாக இல்லையா என மக்கள் காட்டம். திருவண்ணாமலை மாவட்டம் மருதாடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோயிலில் அக்னி வசந்த விழாவை முன்னிட்டு வெகு விமரிசையாக நடைபெற்ற அர்ஜுனன் தபசு மரம் ஏறும் நிகழ்ச்சி. ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே பாபநாசத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு பாபநாச சுவாமி திருக்கோயிலில் அஷ்டபந்தன திருமுடக்குளக்கு நீராட்டு பெருவிழா கோலாகலம். சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே சூறை காற்றுடன் பெய்த மழையால் 500க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதம். சேதத்தை கணக்கிட்டு இழப்பீடு வழங்க ஸ்டாலின் அரசு முன்வர வேண்டும் என விவசாயிகள் வேண்டுகோள். உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள புகழ்பெற்ற புனித தலங்களில் ஒன்றான பத்ரிநாத் கோவில் பக்தர்கள் வழிபாட்டிற்காக இன்று திறப்பு. சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்த பக்தர்கள் மீது ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் மலர்தூவி உற்சாக வரவேற்பு. இன்று முதல் 9ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மாநிலத்தில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. நாளை கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, தென்காசி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கத்திரி வெயில் எனப்படும் அக்னி நட்சத்திரம் இன்று முதல் தொடக்கம். வரும் 28ஆம் தேதி வரை 25 நாட்களுக்கு வெயில் சுட்டரிக்கும் என தகவல். சிங்கப்பூர் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை தக்க வைத்தது மக்கள் செயல் கட்சி. சிங்கப்பூர் பிரதமராக லாரன்ஸ் வோங் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுவார் என தகவல். யுக்ரைனின் கார்கிவ் நகர் மீது ரஷ்யா சரமாரி ட்ரோன் தாக்குதல். மொத்தமாக 47 பேர் படுகாயமடைந்ததாக யுக்ரைன் தரப்பு தகவல். இயக்குனர் சுசீந்திரன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி மற்றும் நித்யா மேனன் நடித்துள்ள திரைப்படத்திற்கு தலைவன் தலைவி என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. குடும்பங்கள் கொண்டாடும் வகையில் திரைப்படம் உருவாகியுள்ளதாக படக்குழு அறிவிப்பு. ஐபிஎல் தொடரின் 52வது லீக் ஆட்டத்தில் சென்னையை வீழ்த்தி பெங்களூரு அணி த்ரில் வெற்றி. 8 வெற்றிகளை குவித்ததன் மூலம் புள்ளி பட்டியலில் முதலாம் இடத்திற்கு முன்னேறியது பெங்களூரு அணி. நடப்பு ஐபிஎல் தொடரின் 53வது லீக் ஆட்டத்தில் கொல்கத்தா, ராஜஸ்தான் அணிகள் இன்று பல பரீட்சை. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் பிற்பகல் 3:30 மணிக்கு போட்டி தொடக்கம். பஞ்சாப் மற்றும் லக்னோ அணிகள் மோதவுள்ள ஐபிஎல் தொடரின் 54வது லீக் போட்டி இன்றிரவு 7:30 மணி